ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் இப்படி ஓடி வர? வயித்துல குழந்தை இருக்குல்ல? ஐயோ அத்தை, நீங்க ரூம்ல இல்லன்னு நான் பதறி போயிட்டேன். அதான் நீங்க கூப்பிட்டதும் என்ன மறந்து நான் ஓடி வர ஆரம்பிச்சிட்டேன். நீங்க பயப்படாதீங்க, என் வயித்துல இருக்கிறது துணி மூட்டை தானே, அதுக்கு ஒண்ணும் ஆகாது. துணி மூட்டையா வச்சிருக்க? அத வச்சுக்கிட்டா எல்லாரையும் ஏமாத்துற? நடிக்கிறியா? ஈஸ்வரி சொல்லு. அடிப்பாவி, பாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம இப்படி ஏதாவது உளறதே உனக்கு வேலையா போச்சு. எப்படியாவது சமாளி. அத்தை, என்னத்த நானே நீங்க காணாம போயிட்டீங்கன்னு நினைச்சு கிரிஜா உங்களை கடத்திட்டு போயிட்டாங்கிற பயத்துல ஓடி வந்தனா, நீங்க என்னடானா வயித்துல குழந்தை இருக்கு மெதுவா வான்னு சொல்றீங்க. நான் ரெட்ட குழந்தைங்களை சுமக்கிறது எனக்கு தெரியாதா? இது துணி மூட்டையா? வேணும்னா நீங்களே என் வயித்துல கைய வச்சு தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. என் குழந்தைங்க ரெண்டும் உங்களை உதைப்பாங்க. என்ன நீ எதுக்கு கோவப்படுற? நானா உன் வயித்துல துணி மூட்டை இருக்குன்னு சொன்னேன்? நீ தானா துணி மூட்டைன்னு சொன்ன. அதனாலதான் நான் கேட்டேன். அப்புறம் எதுக்கு ஏன் மேல கோவப்பட்டு இருக்க? இது நல்லா இல்ல, சுத்தமா நல்லா இல்ல. பரவர அத்தையும் சின்னையா மாதிரி மடக்கி மடக்கி கேள்வி கேக்குறாங்களே, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சொல்லு, நீ பேசுறது சரியா? கிரிஜா, ஏன் இங்க வந்த? எதுக்கு வந்த? உன்னதான் நான் மாடிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அதுக்கப்புறமா ஏன் இங்க வர? ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்லனா கண்ணும் ரெண்டும் பழுத்துரும். ஏய் ஈஸ்வரி, நான் எல்லாத்துக்குமே ரெடியா தான் வந்திருக்கேன். உன்னால எனக்கு 2 கண்ணு பழுத்தா, என்னால உனக்கு அட்லீஸ்ட் ஒரு கண்ணமாவது பழுக்கும், பாத்துக்கோ. என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? இல்ல, நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அதை கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இவ என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு தெரியலையே. ஏய், இந்த வீட்ல நீயும் புருஷனும் தான் பொய் சொல்லி ஏமாத்தி பொழைக்கிறவங்க, நாங்க இல்ல. அதனால நீ என்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த உண்மையும் இல்ல. அதனால வீணா வம்பு பண்ணாம சும்மா போயிடு. என்ன சொன்ன? இங்க யாருமே போய் சொல்லி யாரையுமே ஏமாத்தினது இல்லையா? எந்த உண்மையுமே மறைச்சதில்ல. வசுந்தராவுக்கு பழைய ஞாபகம் போயிடுச்சுங்கிற உண்மைய எங்க யாருக்குமே தெரியாம மறைச்சவ தானடி நீ? அதே மாதிரி ஃபாத்திமா விஷயத்திலையும் நீ ஏதோ ஒரு பெரிய உண்மைய மறைக்கிறன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.